ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 4 ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா 2 பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம கரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து ஒன்று ஒன்றா என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் அளவு தான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு 100 கிராம் தண்ணியில் ஊற வச்சு அதோட அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30, அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன ஸ்பூன் சீரகமாக ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நம்ம அந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சதோட சேர்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி தான் வந்து நம்ம அந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இனிமேல் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். மீன் பார்த்திங்கன்னா இது பொரிக்கிறதுக்கு, அப்புறமா குழம்புக்கு இங்கே இருக்கிறது இது எல்லாமே குழம்புக்கு. தலைகளையெல்லாம் முதல்ல போடணும், அப்போ தான் குழம்பு சாரி இறக்கும். தலையெல்லாம் போட்டுடும், எல்லா தலையும் போட்டுடும். தலையை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மற்ற பீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, மாங்காய் வந்து ஒரு ஒரு சின்ன மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 7, 8 அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக கீறி அப்படியே அதையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் குழம்புல அப்படியே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு குழம்பு வந்து நம்ம ரொம்ப கிண்டக்கூடாது. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கொஞ்ச நேரத்தில் அதுவும் குக் ஆயிரும் மிளகாலாம். கடைசியாக வந்து நம்ம ஒரு சின்ன தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் சேர்க்க போகிறோம். கடைசியாக தான் சேர்க்கணும். இது வந்து தேங்காய் பால் நிறைய சேர்க்கணுன்ட்டு இல்லை, ஒரு கப்பு கூட சேர்த்தா போதும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறது வந்து 1 ஸ்பூன் மிளகும் சீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. இந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டு பிடிக்காதவங்க வந்து ஆட் பண்ணட்டு அவசியம் இல்லை. நல்லெண்ணெய் தாளிக்காமல் இருக்கு தான் இது ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன் ஊற்றினா போதும்.
ஆறும் இங்கேயே தான் இருக்கும். கடைசியாக வந்து நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குழம்ப மூடி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி குக் ஆகிருக்குன்னு. குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். மேலெல்லாம் எண்ணெய் அப்படியே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள்.